தினமொரு வேத வசனம். கடந்த மே மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தியதற்காய் நன்றி கர்த்தாவே. இந்த ஜூன் மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்தருளும். ஆமென். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆபகு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போமாக. இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கலாம். இந்த ஆசீர்வாதங்கள் தாமதிக்கும் போது நம் உள்ளம் சோர்ந்து போகிறது அல்லது அவ்விசுவாசம் ஏற்படுகின்றது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தாமதம் என்பது நிராகரிப்பு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் ஆபிரகாமை தேவன் அழைத்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அவருக்கு 75 வயது. கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவர் சுதந்திரிக்கும் போது அவருக்கு 100 வயது. ஆம், 25 வருடங்கள் அந்த வாக்குத்தத்தத்திற்காக அவர் காத்திருந்தார். அதே போல யோசேப்புக்கும் 17ஆம் வயதில் சொப்பனத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேற 13 வருடங்கள் காத்திருந்தார். தன்னுடைய 30வது வயதில் கர்த்தருடைய தரிசனம் தன் வாழ்வில் நிறைவேறியதை கண்டார். ஆம் பிரியமானவர்களே, அதே தேவன்தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல. மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். விசுவாசத்தோடு புதிய மாதத்தை உற்சாகமாய் தொடங்குவோம். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்வாராக. Have a blessed month. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.